ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மோடிக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, மோடியினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 1 வரப்போகிறது அல்லவா, அன்றைக்கு மோடிக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு தரவிருக்கிறேன் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அது என்னவாக இருக்க முடியும்? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் மோடியும் சேர்ந்து இந்நாள் வரையிலும் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் பல இடங்களில் மிகப்பெரிய முறைகேடுகளை நடத்தியிருக்கிறார்கள், மோசடிகளை நடத்தியிருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் மோடியினுடைய பிறந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு தருவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்றேன். ஒன்று, செப்டம்பர் 1 வரையிலும் மோடியினுடைய ஆட்சி நீடிக்கப் போவதில்லை. ஒன்று. ரெண்டாவது, நீடிக்க போகாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு யோகேந்திர யாதவ் பீகாரில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியை ரொம்ப சர்வசாதாரணமாக கோர்ட்டில் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் வெகுவாக பாராட்டி இருக்கிறது. உங்களுடைய ஆராய்ச்சியை நாங்கள் பெரிதும் பாராட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ராகுல் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மோடியினுடைய மோசடி என்பது உண்மையாகிறது. இரண்டாவதாக என்ன, அதற்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக சுப்ரீம் கோர்ட்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் மூலம் சுப்ரீம் கோர்ட் என்னன்னா, முழுமையாக ராகுலுக்கும் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு முக்கியமான குற்றச்சாட்டுகளும் உண்மையாக இருக்கலாம் என்பதை ஆதாரத்தோடு அது நம்புகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படியாவது உருவுறதுக்கான முயற்சியை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி சொல்கிறார் செப்டம்பர் 1 முன்னாடி டிடிபி என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலகவிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி. ஏற்கனவே பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். மோடியோடு கூட்டணி வேண்டாம், பாஜகவோடு கூட்டணி வேண்டாம், அப்படி கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கட்சியே இந்த மாநிலத்தில் இல்லாமலாகிவிடும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள். கூடுதலாக நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நம் மாநிலத்தில் பாஜகவிற்கு, குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் இதுவரையிலும் முதலமைச்சர் பொறுப்பிற்கு வராத ஒரே மாநிலம் பீகார். அதற்காக இவர்கள் திட்டம் போடுகிறார்கள், கவனமாக இருங்கள், அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக செப்டம்பர் 1 மோடி குஜராத்திலோ அல்லது இமயமலையிலேயோ அல்லது தியானம்